ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ. கர்நாடகா ஸ்டைலில் செய்கிற பஸ்ஸாறு ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் கூடயும் ராகி பால் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொள்ளு வச்சு தான் பஸ்ஸாறு ரெசிபி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதை நான் வறுக்கவெல்லாம் இல்லை, டைரெக்டாக அப்படியே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் நான் அதை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இந்த கொள்ளு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமே ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஊறினதுக்கப்புறம் அப்படியே டைரெக்டாக செஞ்சாலுமே கூட நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டுது. இது மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்றனால நான் அப்படியே செஞ்சுக்கிறேன். குக்கரில் வந்து கொள்ளு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தண்ணியினோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதில் வந்து 2 டொமேட்டோவும் போட்டுக்கிறேன். உள்ளே வந்து கட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்ட்டு அதுக்கப்புறமே நம்ம உள்ளே போட்டுட்டு டொமேட்டோவை சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கணும். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், பூண்டு வந்து 10லேருந்து 12 நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நிறையா பூண்டு ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து சீரகம், மிளகு, வெந்தயம் இந்த 3 தேவைப்படும். ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து ஆனியன் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணோம்னா போதும், அதில் பாதி அளவுக்கு ஆட் பண்ணோம்னா போதும். வெந்தயம் வந்து ஒரு 10 நம்பர் மட்டும் ஆட் பண்ணோம்னா போதும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாயிடும். அதை விட கம்மியாகவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஆனியனோட கலர் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் ஆனியனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமே நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஸ்டீம் ஃபுல்லாக போயிட்டுது, ஓப்பன் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அதே அளவுக்கு தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காவை பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே நம்ம மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காவை நம்ம வதக்க மாட்டோம், டைரெக்டாக தான் ஆட் பண்ணுவோம். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே நம்ம வேக வச்சுருந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கூடவே நம்ம வந்து கொள்ளும் ஆட் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். கொள்ளு தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் பிரித்து எடுக்கணும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுட்டு அதில் நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும், அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய், டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் கொள்ளு இருக்கு இல்லையா, அது கூடயே நம்ம வந்து அரைக்கிறதுக்காக வதக்கணும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறணும், அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூடவே நான் வந்து புளி ஆட் பண்ணுறேன். புளி எவ்வளோ ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி அழுத்தி டைட்டாக பண்ணிங்கன்னா இந்த சைஸ் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். கூடவே வந்து கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், சின்ன ஸ்பூனில். ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம், காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த வடித்தோம்ல அந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக இருக்கிற தண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், கொஞ்சம் கூட குறகுறப்பு இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மண்சட்டியில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ ஆயில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சீசனிங் சொல்லிட்டு கடுகு இதெல்லாம் போடுறது எதுவும் கிடையாது. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா வதக்கவெல்லாம் வேண்டியதில்லை, நம்ம இமீடியட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது பருப்புலேருந்து வடித்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி தான் ஊற்றணும். அதுலேயே தண்ணி நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. சப்போஸ் இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளெயின் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இது வந்து இன்னொரு 5 மினிட்ஸ்க்காவது நல்லா கொதிக்க வச்சு எடுப்போம். அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறையும். அதனால் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சால்ட் எங்கேயும் போடவே இல்லை. கொள்ளு வேக வைக்கும் போதும் போடலை, மசாலாவுக்கு வதக்கும் போது நம்ம சால்ட்டு போடலை, இப்போ தான் போடுறோம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம்.
இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்காவது நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போல் கொதித்ததுக்கப்புறமே கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மண்சட்டியில் செஞ்சேன் அப்படிங்கிறனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமே கூட இந்த அளவுக்கு கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பஸ்ஸாறு ரெடி ஆகிட்டுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த கொள்ளு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து பொரியல்னு சொல்லுவோம், அவங்க பல்லியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 60% வதங்குச்சுன்னா போதும். க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும்போது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளுலே போடவே இல்லை. ஸோ கொள்ளுக்கும் சேர்த்து தான் நம்ம சால்ட்டு போட்டுக்கிறோம். அதுவும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வேக வச்சுருந்த கொள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு போட்டதுக்கப்புறமா சால்ட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதிலே நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொள்ளு பொரியலும் ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ராகி களி கூட இந்த குழம்பு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதனால் ராகி களியும் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ராகியிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயும் இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மழை சீசனில் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்குமே கூட ரொம்பவுமே நல்லதும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.